ஸோ ஸ்கின்ல ரேஷஸ் அலர்ஜி இந்த மாதிரி வருது. they have some breathing issues. சொல்ற ஏரோசால்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவாங்க, உள்ள வந்தோடனே they start sneezing, எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கேன்சர்ன்றது ஒரு ரேர் டிசீஸ், பட் டே டு டே ப்ராக்டிஸ்ல நிறைய அதர் சைடு எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு. Alarming increase in breast cancer இருக்கு. Because it is predominantly lifestyle related. 95% of patients வந்து lifestyle related தான் அது. Poor diet, increased fat, obesity, lack of exercise. இது எல்லாமே they will cause hormonal changes. And எந்த hormonal changes estrogen increase பண்ணுதோ அது எல்லாமே risk factor for breast cancer. Day 5 of menstrual cycle. அன்னைக்கு breast வந்து மிரர் முன்னாடி கை வச்சு எக்ஸாமின் பண்ணணும். டிப் வச்சு இல்லாம the flat of the fingers. So இந்த மாதிரி இந்த flat of the fingers is the most sensitive part. இதுல வந்து உண்மையாவே லம்ப்ஸ்ன்றது தெரியும். ஸோ அதை மாதம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டன். நிறைய பேருக்கு ஆர்கன்ஸ் உள்ள கேன்சர் வந்து they will be losing organs. ஒரு ஆர்கன் உள்ள கேன்சர்னா அதை சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ லூசிங் அன் ஆர்கன் அது வந்து ரொம்ப பெரிய ஸ்டிக்மா. அது ஒருத்தருக்கு இந்த ஜீன் மியூட்டேஷனோ ஏதோ ஒரு சேஞ்சஸ், அந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ்னால வரக்கூடிய கேன்சர் இருந்தால் அவங்க அடுத்த சில்ட்ரனுக்கும் அதே மாதிரியே கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய VS ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து சீனியர் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் நித்யா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ நிறைய விஷயங்கள் பேசப்படுறது என்னன்னா, இந்த ஏரோசல்னால ஏற்படுற கேன்சர். ஒரு நிறைய இடங்கள்ல அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். பர்ஃப்யூம் ஆகட்டும், இல்லை வந்து நம்ம ஹேர் ஸ்ப்ரே, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இந்த ட்ரை ஷாம்பூஸ், இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற பொருட்கள்னால வர கேன்சர்ஸ் என்ன, அதில் நம்ம எப்படி அவேர்னஸாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளோட லைஃப் ஸ்டைலில் உள்ள அடிட்டிவ்ஸ் அதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். எவ்ரி டைம் அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங் தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறது டயட்டில், இல்லை ஒரு மெத்தட் ஆஃப் குக்கிங், இல்லைன்னா கெமிக்கல்ஸ், த வாட் யூ யூஸ் ஆன் யுவர் ஃபேஸ், ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். தி ஆன்சர் லைஸ் இன் டைம். நமக்கு வந்து உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபெக்ட்ஸ் பின்னாடி தெரியும். ஓகே, சிம்பிளாக வந்து உங்களோட டயட்டில் உள்ள ஃபேட் அதுவே வந்து இட்ஸ் நாட் சம்திங் நியூ, பட் அதுவே வந்து லிவரில் உட்காந்துதுன்னா எனக்கு இமீடியட்டாக லிவர் கேன்சர் வருமானு கேட்பாங்க. வராது, 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ரெவல்யூஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் இஸ் வெரி நியூ. லாஸ்ட் 5-10 இயர்ஸில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ போக போக தான் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது தெரியும். கேன்சர்னு இருக்கணும்னு இல்லை, பட் அதர் திங்ஸ் நிறைய அதர் கண்டிஷன்ஸ் வரலாம். ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அந்த மாதிரி வருது. ஸோ ஸ்கின்ல ரேஷஸ் அலர்ஜி இந்த மாதிரி வருது. they have some breathing issues. ஸோ நீங்கள் சொல்கிற ஏரோசால்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஸோ ஒரு கொஞ்சம் seen in our patients also. ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவாங்க, உள்ளே வந்தோடனே they start sneezing, எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கேன்சர்ன்றது ஒரு ரேர் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ்போஜர் வந்து ரேர் டிசீஸ்க்கு நம்ம இப்போதைக்கு நம்ம பேச முடியாது. பட் டே டு டே ப்ராக்டிஸில் நிறைய அதர் சைடு எஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ மை டேக் ஆன் திஸ், anything that is not natural is definitely dangerous. anything is not natural. not natural. நம்ம வந்து இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்க? ஏரோசோல் யூஸ் பண்ணல, they used natural incense. ஸோ அது வந்து மைல்டாக இருக்கும், அவ்வளோ இது தெரியாது, டேமேஜ் தெரியாது. இன்னைக்கு we want rapid results, we are using this. நம்மளுக்கு வேணுன்ற நிறைய ஃப்ரேக்ரன்சஸ் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம், which will not be available in nature. So time will tell all these. But my take is, don't use too much of chemicals or artificial things in life. There are natural substitutes for all of it. Even in toilets, even in our home, every other place, நீங்க வந்து ஏர் பியூரிஃபை யூஸ் பண்ணணும், இங்கே வந்து வாசனையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அவாய்ட் பண்ணணுமா? இதை வந்து அவாய்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக டேஞ்சரஸான சுச்சுவேஷன் தானா அப்படிங்கிற ஒரு தாட்னால தான் அதை நான் கேட்டேன். இது ஆல் ஆர் நன் கிடையாது, டேஞ்சரஸாக இருக்கலாம். பட் வென் தேர் ஆர் அதர் சேஃபர் நேச்சுரல் சப்ஸ்டிடியூட்ஸ், அது பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஒரு 200-300 வருஷம் முன்னாடி கூட வீடு நல்ல வாசனையாக தான் இருக்கும். எப்படி பண்ணாங்கன்றதை ரிசர்ச் பண்ணி நம்ம அதை செய்ய வேண்டியது. ஓகே, டோன்ட் ஹேவ் டைம், வி வாண்ட் எவ்ரி திங் இன் 1 minute. அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். டைம் கன்சியூமிங்காக இருக்கும், பட் தட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார்வர்ட். அண்ட் த ஆன்சர் lies in time. 200-300 வருஷம் முன்னாடி cancer was not so common. இன்னைக்கு கேன்சரோட இன்சிடென்ஸ் இஸ் ரைசிங் அலார்மிங்லி. டெஃபினெட்லி there is some association. நம்மளுக்கு என்னன்றது இன்னும் பர்ஃபெக்டாக தெரியல. நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருந்தும் இதை ஏன் நம்மளால வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியல? என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? அவேர்னஸ் போறாது. ஸோ என்ன காரணத்தினால நம்மளுக்கு கேன்சர் வருது? ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் கேன்சர். ஒரு நபருக்கு
அவருக்கு கேன்சர் ரிஸ்க் எவ்வளோன்றதை அசஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹேவ் டு கோ டு த டாக்டர். அவங்க பார்த்துட்டு அவங்க டாக்டர்ஸ் ஒருங்க ஒரு ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் we have a questionnaire, cancer screening questionnaire. எங்கள் ஹாஸ்பிட்டலில் we've developed one. உங்களுக்கு ஒரு தோராயமாக எவ்வளோ ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்குது லைஃப் டைமில் அப்படின்றது ஒரு தோராயமாக ஒரு ரிஸ்க் சொல்லணும். காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஜெனட்டிக்ஸ் மியூட்டேஷன்ஸ் ஒன்று, பட் ஐ வுட் நாட் சே இட்ஸ் காமன். பட் அதர் திங்ஸ் லைக் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், லிவர் கேன்சருக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு ஹெப்படைட்டிஸ் பி, இதெல்லாம் வந்து காமனாக தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் எல்லாருக்கும். ஆனால் வந்தவங்க எல்லாருக்கும் கேன்சர் வரணுன்ற அவசியமும் கிடையாது. இது வந்தால் கேன்சர் கட்டாயம் வரும்ன்ற எந்த ஒரு டேட்டாவுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ வி ஹாவ் ஒன்லி சம்திங் கால்ட் ரிஸ்க். உங்களுக்கு இந்த ஃபேக்டர் இருந்ததுன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன் வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு, அவருக்கு அந்த மியூட்டேஷன் இருக்கிறது இட் புட்ஸ் him at 5 times more risk of breast cancer than person who doesn't have it. ஸோ ஒருத்தருக்கு மியூட்டேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு 10 மடங்கு கம்மி ரிஸ்க். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கேன்சரில் ரிஸ்க் சொல்லலாம். பட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் கேன்சர்ன்றது தெரியும்? எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கான்றது சொல்ல தெரியல. நான் இப்போ கிளினிக்கில் உட்காந்து உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருக்கான்னு கேட்பேன். அவங்க வந்து யாருக்கோ இருந்தது, பட் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து அது கேன்சர்னால இருக்கலாம்னு சொன்னாங்க. தே நெவர் பாதர் டு கோ அண்ட் ஆஸ்க் ஆர் ஃபைண்ட் அவுட் அவங்களுக்கு என்ன இருந்திருக்கலாம்ன்றது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் கிட்ட போய் இந்த கேன்சர் இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு இந்த வருமா அப்படின்றது அவங்க சில்ட்ரன் யாரும் போய் கேட்கல. ஸோ அவேர்னஸ் இஸ் லெஸ். ரெண்டாவது விஷயம், அவேர்னஸ் இருந்தும் வராதது. தே டோன்ட் கம் அண்ட் அப்ரோச். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் ஸ்டிக்மா. பயம், அவுட்காஸ்ட் ஆக்கிட போகிறாங்களே கேன்சர் பேஷண்ட்டா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் வரும். ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது. அண்ட் நிறைய பேருக்கு ஆர்கன்ஸ் உள்ள கேன்சர் வந்து தே வில் பி லூசிங் ஆர்கன்ஸ். ஒரு ஆர்கன் உள்ள கேன்சர்னா அதை சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ லூசிங் அண்ட் ஆர்கன் அது வந்து ரொம்ப பெரிய ஸ்டிக்மா அது. ஸோ நிறைய பேருக்கு அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. ஸோ அவங்க வந்து சொல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே there should be a balance. ஃபியர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சிட்டி லைஃப்ல அர்பன் ரீஜன்ஸ்ல நல்ல அவேர்னஸ் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஐ வுடன்ட் சே இட் இஸ் லைக் 100%, பட் ஒரு 50% to 60% இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற அதே காரணம், ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தர், நெய்பர்ஸ்க்கு யாராவது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர். We have so many groups on WhatsApp. Somebody is asking blood for a cancer patient. So அப்போ தெரியுது இத்தனை பேருக்கு இருக்குன்றது தெரியுது. பை வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய பேர் நம்ம கேட்குறோம், அதனால அவேர்னஸ்ன்றது வருது. எக்ஸலண்ட் சோஷியல் மீடியா சப்போர்ட் ஃபார் கேன்சர். ஏன்னா எல்லா இடத்துலையும் கேம்பெயின்ஸ், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் வெல். பட் இந்த மாதிரி பீப்புளுக்கு த ப்ராப்ளம் இஸ் ஃபியர் ஆஃப் கம்மிங் டு த டாக்டர். கேன்சர்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? So that is one real we still fighting that dem. Genetically வர கேன்சர் அது வந்து how common and வந்து எவ்வளோ சான்சஸ் இருக்கு அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வரதுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். So genetically mediated cancer is different from ஒரு இது hereditary cancer னு சொல்லுவோம். Genetically mediated meaning ஒருத்தருக்கு இந்த ஜீன் மியூட்டேஷனோ ஏதோ ஒரு சேஞ்சஸ், அந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ்னால வரக்கூடிய கேன்சர் இருந்தா அவங்க அடுத்த சில்ட்ரனுக்கும் அதே மாதிரியே கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் இருக்கு. அது எந்த ஜீனுன்னு பொறுத்து. சில ஜீன்ஸ் வந்து there is a lot in genetics, 2 காப்பீஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும் அம்மா அப்பா கிட்ட இருந்து. ஸோ ஏதாவது ஒரு காப்பியில் டிஃபெக்ட் இருந்தா கூட சில பேருக்கு வந்துடும். சிலது வந்து 2 காப்பிலையும் டிஃபெக்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட்டோசோமல் டாமினன்ட், ரிசெசிவ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் வந்து டிஃப்ரெண்ட். சில பேருக்கு 50% ரிஸ்க் இருக்கும், சில பேருக்கு 100% ரிஸ்க் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரே ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் அந்த ஜீன் மியூட்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தே மே பி கசின்ஸ், அந்த மாதிரி சொந்தத்தில் இருப்பாங்க, ஃபேமிலி ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வரும்போது த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ பட் இந்த ஹெரிடிட்ரி கேன்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன், லெஸ் தென் 5% தான் பொதுவாக. அதுலேயே வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு தான் மேக்ஸிமம் ஜெனட்டிக் ஸ்டடி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். நிறைய ஜீன்ஸில் டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் தட் இஸ் அ காமனஸ்ட் கேன்சர் இன் விமன். அதனால இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணதுனால வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். போக போக இன்னும் நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு ஜெனட்டிக் காஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பட் இப்போதைக்கு மேக்ஸிமம் ஸ்டடிட் பிரெஸ்ட் கேன்சர் தான். ஸோ இப்போ 100 பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 பேருக்கும் வந்து ஃபேமிலியிலே இருக்கும். அதில் சில பேருக்கு வந்து இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால இருக்கும். ஸோ ஐ ஸ்டில் சே கேன்சர் இஸ் நாட் அ காமன் டிசீஸ். நீங்கள் கேள்விப்படுற மாதிரி டயபெட்டிஸ் சுற்றி எல்லாருக்குமே இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கே கூட இருக்கலாம், வி டோன்ட் நோ. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு எல்லாருக்குமே அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் த காமனஸ்ட் காஸ். ஒரு இருமல் சளி எடுத்தீங்கன்னா கேன்சர் மைட் பி த 20th காஸ். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஸோ கமிங் டு த பிரெஸ்ட் கேன்சர், இஸ் இட் ஸோ பிரெஸ்ட் கேன்சர் தான் ரொம்ப காமனான ஒரு கேன்சரா இன் ஃபீமேல்? இன் ஃபீமேல்ஸ் பிரெஸ்ட் கேன்சர் தான் காமனஸ்ட் கேன்சர். இதுக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி சர்வைக்கல் கேன்சர், தட் இஸ் கருவாய் புற்றுநோய், சர்வைக்கல் யூட்ரைன் சர்விக்ஸ், இதுதான் ரொம்ப காமனாக இருந்தது. இந்த கடந்த 30 வருஷத்தில் வித் குட் ஹைஜீன், ஸ்க்ரீனிங், பேப் ஸ்மியர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம்
இன்சிடென்ஸ் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் கிட்டத்தட்ட 2/3 ரெடியூஸ் ஆயிடுது. இப்போ 60% ரிடக்ஷன் இன்சிடென்ஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள் கிளினிக்லேயே வந்து அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் பார்க்கறது இல்லை. அலார்மிங் இன்க்ரீஸ் இன் பிரஸ்ட் கேன்சர் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். ஸோ ஒரு 95% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் தான் அது பிரஸ்ட் கேன்சர். ஸோ நிறைய பார்க்குறோம், ரொம்ப நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் முன்ன மாதிரி ரொம்ப எல்டர்லி பீப்புள் ஜென்ரலாக கேன்சர் எல்டர்லியில் வரும்னு நாங்கள் படித்தோம். வென் வி வர் ஸ்டூடெண்ட்ஸ் we are seeing patients as young as 30-35 years. So அது ஒரு paradigm shift, ரொம்ப alarming shift I would say. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி தான் வந்து ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ்லாம் நாங்கள் சொன்னது வந்து 65 வயசில் கேன்சர்னா 40 வயசுலேருந்து ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிக்கலாம். 35 வயசில் கேன்சர் வருதுன்னா எப்போலேருந்து ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கலான்றது ஒரு பெரிய கொஸ்டின் வரும். ஸோ கைட்லைன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். எவ்ரி திங் இஸ் அட்ரிபியூட்டபிள் டு லைஃப் ஸ்டைல். அதுதான் நம்ம இப்போ we are boiled down to that. இது வந்து the breast is under the influence of hormones, the female hormones. Uterus, ovary, breast மூணுமே வந்து they are common cancers in women. இந்த மூணு ஆர்கனுமே மாற்றி மாற்றி இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன்ற ஃபீமேல் ஹார்மோன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் எப்பவுமே இருக்கும். breast growth and development, அதோடைய ஃபங்க்ஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனோட பேலன்ஸை எது எது மாற்றுமோ அது எல்லாமே breast கேன்சரோட ரிஸ்க். புவர் டயட், இன்க்ரீஸ்ட் ஃபேட், ஒபிசிட்டி, lack of exercise, இது எல்லாமே they will cause hormonal changes. and எந்த hormonal changes estrogen இது increase பண்ணுதோ அது எல்லாமே risk factor for breast cancer. not only for cancer, நிறைய விஷயங்களுக்கு ஜெனடிக் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்போ நம்ம போய் எடுக்கலாம்? அதன் மூலமா நம்ம வந்துட்டு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியுமா? நம்மளால வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா? ஜெனட்டிக் டெஸ்ட் வச்சு என்ன கேன்சர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பிகாஸ் நம்ம ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக போய் டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அது பேர் ஒரு ஹெரிடிட்ரி கேன்சர் ஸ்க்ரீனிங்னு பேர். ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 ஜீன் எதெல்லாம் வந்து கேன்சர் காசிங் ஜீன்ஸோ அதை மட்டும் பிளட்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ரிஸ்க் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இவ்வளவு அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் எதுவுமே அப்சல்யூட் கிடையாது. இப்போ காமன் காஸ் ஜெனட்டிக் மியூட்டேஷன் இன் பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப ரேர் மியூட்டேஷன், less than 2% தான். the BRCA1 and 2, BRCA1 gene and BRCA2 gene. இது ரெண்டும் வந்து risk factor for ovary and breast cancer sometime in life. So BRCA1 mutation யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் ரிஸ்க். லைஃப் டைம்ன்றது அரௌண்ட் 80 years வரைக்கும். தட் இஸ் BRCA1 and 2ங்கிறது வந்து ஜீன்ஸ். they are genes. okay. they are protective genes. okay. ஸோ அதில் ஏதாவது மியூட்டேஷன் வந்ததுன்னா அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் பிரெஸ்ட் அண்ட் ஒவேரியன் கேன்சர். இது ரெண்டு தான். வேறு கேன்சர்ஸும் இருக்குது, ப்ராஸ்டேட் எல்லாம், மென்னில் ப்ராஸ்டேட் வரலாம். ஸோ இந்த ரெண்டு கேன்சர்ஸ் மெயினாக. ஸோ அவங்களுக்கு லைஃப் டைம் ரிஸ்க் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் BRCA1 ஜீனுக்கு இட் இஸ் அரௌண்ட் 60-70%. ஸோ மீனிங் 80 வயசுக்குள்ள யாருக்கு இந்த ஜீன் மியூட்டேஷன் இருக்கோ 100 பேரில் 60-70 பேருக்கு கேன்சர் வரலாம். இட் இஸ் சச் அ ஹை ரிஸ்க். அதே மாதிரி ஒவேரியன் கேன்சர் ரிஸ்க் அரௌண்ட் 50%. BRCA2ல ஒவேரியன் கேன்சர் ரிஸ்க் அப்படிதான், பட் பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, ஒரு 50% ரிஸ்க் இருக்கும். ப்ராஸ்டேட் கேன்சர் அதே மாதிரி த மேல் அனலாக் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் ஆல்சோ ஆன் த ரைஸ். சேம் திங், த ப்ராஸ்டேட் gland is again under the influence of testosterone, the male hormone. So இதே changes அதில் வரலாம். So இந்த BRCA mutation is important for prostate cancer also. So இந்த mutation நமக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்க we can do bloodல செக் பண்ணி பார்த்தோம். சிம்பிள் டெஸ்ட், 2 weeksல ரிப்போர்ட் வந்துடும். இட்ஸ் அ பிளட் டெஸ்ட், வெரி இன்எக்ஸ்பென்சிவ். எதுவுமே அவ்வளோ நினச்சபடி அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஆனால் மியூட்டேஷன் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? ஸோ வரல மியூட்டேஷன் இல்லை அப்படின்னா இட் டசன்ட் மீன் நம்மளுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கு இல்லை. ஸோ ஜெனட்டிக்லி மீடியேட்டட் பிரெஸ்ட் கேன்சர் வராது, தவிர என்வாரன்மெண்டல் காஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் காசஸ் வரலாம். டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்ததுன்னா நாங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணாமல் டெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒருவேளை ஒரு 25-year-old கேர்ள் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க பார்த்துட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல என்ன ரிசல்ட் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, டெஸ்ட் பாசிட்டிவ்னு வருது. ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் தட் எப்படின்னா 2 பிரெஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணணும், 2 ஓவரியும் ரிமூவ் பண்ணணும், ரிஸ்க்கு குறைக்கிறதுக்கு. ஓகே. ரிஸ்க் ரெடியூசிங் சர்ஜரின்னு பேர். யார் ஒத்துப்பாங்க? ஸோ இது பண்ணலை, நான் ஒப்சர்வேஷன் பண்ணிக்கிறேன், வருஷம் MRI எடுத்துக்கிறேன், ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணுறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் கேன்சர் வில் பி தேர் லைஃப் லாங். கன்சிடரிங் தட் இது வந்து ஒரு 70% தான் மேக்ஸிமம் இன்சிடென்ஸ். பிகாஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 25ல இது அப்படிங்கற ஒரு இதில் இந்த ஜீன் இருக்கிற ஒரு 30%க்கு கேன்சர் வராமே போகலாம். இஃப் தி பர்சன் இஸ் இன் தி 30%, they may not have a chance of cancer. அவங்க லைஃப் லாங் அந்த ஃபியரோட இருக்கணும். ஸோ நாங்கள் பொதுவாக எல்லாருக்கும் ரேண்டம் ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அன்லெஸ் பேஷண்ட் வந்து கேட்டாலுமே நாங்கள் கவுன்சில் பண்ணி
ரிஸ்க் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். பட் ஏதாவது ஒரு பேஷண்ட் நமக்கு கிளினிக்கில் வராங்க, அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, ஒரு யங் பிரெஸ்ட் கேன்சர் ஒரு சஸ்பிஷன் இருக்குது அப்படின்னு, அவங்களுக்கு இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி மியூட்டேஷன் இருந்தால் ரிஃப்ளெக்சிவாக அவங்களோட சில்ட்ரனுக்கும் நாங்கள் பண்ணுவோம், எஸ்பெஷலி டாட்டர்ஸ். நாட் ஓன்லி சில்ட்ரன், ஆல் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் லைக் சிப்ளிங்ஸ், கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, அம்மா, அவங்க அம்மா உயிரோட இருந்தால் அவங்க அம்மாவுக்கும் பண்ணணும். யார்கிட்ட இருந்து அந்த ஜீன் வந்ததுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் டெஸ்டிங் பண்ணுவோம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரேண்டம் ஸ்க்ரீனிங் பண்ணுறது இட் வில் ஒன்லி காஸ் ஆங்ஸைட்டி. நம்ம பொதுவாக வந்துட்டு ஹெல்த் செக்அப் இயர்லி ஒன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லா டாக்டரோட அட்வைஸாக இருக்குது. அந்த ஹெல்த் செக்அப் வந்து மாச ஹெல்த் செக்அப்னு சொல்கிறாங்க. நிறைய டெஸ்ட் இருக்குது. சில பிளட் கவுண்ட்ஸ் வச்சே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கேன்சர் பற்றியுமே அவங்க வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜெனட்டிக் டெஸ்ட்? அப்புறமா வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா நம்ம வந்து நேராக மெமோகிராம் எடுக்க சொல்கிறாங்க ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ இதை நம்ம என்ன டெஸ்ட்டுன்னு நம்ம போய் எடுக்கிறது? நான் இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணாவே எனக்கு போதுமா, இல்லை தனியாக இதுக்குன்னு நான் தனியாக வந்து ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை பார்த்து எனக்கு கேன்சருக்குன்னு நான் தனியாக டெஸ்ட் எடுக்கணுமா? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்குறது கேன்சர் ஸ்க்ரீனிங் இருக்கான்றதை பார்க்குறதுக்கு. மாஸ்டர் ஹெல்த் செக் அப்படின்றது இட் இஸ் ஒரு இட்ஸ் அ டம்ப் ஆஃப் டெஸ்ட், ஒரு பேக்கேஜ். இந்த வயசுக்கு இந்த பேக்கேஜ், இந்த வயசுக்கு இந்த பேக்கேஜ். பொதுவாக ஐ எம் நாட் ஃபார் இட். பிகாஸ் உங்களுக்கு எந்த டிசீஸ்க்கு ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது உங்கள் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் இந்த ஒரு பேக்கேஜ் 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணிக்கிறேன், எல்லாமே நார்மலாக இருக்கலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. ஸோ நான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாருமே அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்டு போங்க. எக்ஸ்பிளைன் யுவர் ஃபேமிலி. உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்குது அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் டெஸ்ட் கொடுப்பாங்க, எனி ஹெல்த் ஸ்க்ரீனிங். ஆனால் அந்த கேட்சஸ் பெண்களுக்கு 2 கேன்சருக்கு தான் ஸ்க்ரீனிங் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து மேமோகிராம், இன்னொன்று சர்வைக்கல் கேன்சருக்குள்ள பேப்ஸ்மியர். மீதி இருக்கிற கேன்சர்ஸ்க்கு ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்குது தவிர இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் நவ். இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. பெண்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் ஹூ டோன்ட் ஹாவ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் எதுவும் கிடையாது, ப்ரையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் அவங்களுக்கே கேன்சர் முன்னாடி இருந்திருக்கலாம், சின்ன வயசுல ஏதாவது கேன்சர்ஸ் வந்து, அந்த மாதிரி எதுவும் நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு 40 வயசுல மேமோகிராம் பண்ண ஆரம்பிக்க போதும். ஓகே, அதுக்கு முன்னாடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்லயே ஒரு 80% ஆஃப் டியூமர்ஸ் கண்டுபிடிச்சிடும். இந்த மேமோகிராம் ஏன் ஆட் பண்றோம்னா அந்த டியூமரை கையில தொட்டு பார்த்தா தெரியும்ன்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது. டியூமர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே மேமோகிராம்ல கண்டுபிடிக்கலாம். வி டயக்னோஸ் அட் ஸ்டேஜ் 0. நமக்கெல்லாம் 1, 2, 3, 4 தான் தெரியும். மேமோகிராம்ல ஸ்டேஜ் 0லே கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஆனுவல் ஸ்கிரீனிங் மேமோகிராம். ஒருவேளை அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, இல்லை ஃபேமிலியில நிறைய பேருக்கு இருக்கு, ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் 35 வயசுல ஆரம்பிக்கணும். அதுவுமே இப்போ எல்லா நாளும் மேமோகிராம் பண்ணணும்ன்றது கிடையாது. பிகாஸ் வி நோ தட் இஸ் அன் எக்ஸ்ரே. ஸோ அடுத்த கொஸ்டின் எல்லாரும் கேட்கறது என்கிட்ட ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும். மேமோகிராம் பண்றதுனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து கேன்சர் வருதா அப்படின்றது கேட்பாங்க. பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்ரே. இதுல இங்கேயுமே ஒரு டவுட் என்னன்னா, டாக்டர்ஸ் வந்துட்டு பிலோ 40 இருக்கிற விமனுக்கு வந்து டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க மேமோகிராம் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் அங்க சென்டர் போனா வந்து பிலோ 40க்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க யார் சொல்றாங்க? So that is why this general awareness is important. So நான் வந்து we have the rule of 20, 30, 40. Okay. 20 yearsல எல்லாருமே they can start their self breast examination. So மாசத்துக்கு ஒரு தடவை day 5 of menstrual cycle அன்னைக்கு breast வந்து மிரர் முன்னாடி கை வச்சு எக்ஸாமின் பண்ணணும். டிப்பு வச்சு இல்லாமல் இந்த ஃப்ளாட் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளாட் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட். இதில் வந்து உண்மையாகவே எது லம்ப்ஸ்ன்றது தெரியும். ஸோ அதை மாதம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டன். 30 இயர்ஸ்க்கு மேலே அவங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன் சிம்பிள், அவங்க கண்டிப்பாக குழந்தைக்கு கைனகாலஜிஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்கள ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் டாக்டரை அவங்கள எக்ஸாமின் பண்ணணும். 40 இயர்ஸில் தே கேன் ஸ்டார்ட் டூயிங் அ மேமோகிராம். மேமோகிராம் இஸ் டன் யூஸ்வலி அப் டு 75. அதுக்கு மேலே வந்து நமக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடையாது, ஸோ நிறுத்திடுவோம். அண்ட் பட் அவங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் முன்னாடியே ஆரம்பிக்கிறது when they have a high risk. ஸோ அதுலேயுமே நம்ம இப்போ வந்து மேமோகிராம் இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எம்ஆர்ஐ மேமோகிராம் கொடுத்துறோம். எம்ஆர்ஐல சுத்தமாக ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கிடையாது. the information is better. அதுவும் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸில் இன்ஃபர்மேஷன் இஸ் பெட்டர். இன்னி காலத்தில் அல்ட்ராசவுண்டே ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு, அதுவே போதும். ஸோ நீங்கள் 35 வயசுலேருந்து யாராவது மேமோகிராம் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணால் கூட
நான் பண்ண மாட்டேன். நான் அல்ட்ராசவுண்ட் தான் பண்ணுவேன், இல்லை நான் எம்ஆர்ஐ பண்ணுவேன். அடிஷ்னலாக அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாதுன்றது. அந்த பிரெஸ்ட் இஸ் அ சென்சிட்டிவ் ஆர்கன், இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஆர்கன். ரேடியேஷனுக்கு ரொம்ப சென்சிட்டிவ், என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ்க்கு இட் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ அதனால தான் வந்து அதில் கேன்சரோட ரிஸ்க் அதிகம். வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட் வெல் இன் ஆல் ஆஸ்பெக்ட். ஆர்கனில் வரதுமே வந்து ஜெனட்டிக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வரலாம். அது வந்து ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால வரக்கூடிய கேன்சர்னா கோயிங் அவுட் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். இப்போ கோலோரெக்டல் கோலன் கேன்சர், லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் another அப்கமிங் கேன்சர். லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல எங்கேயுமே அது டாப் 10ல இல்லை. இப்போ பார்த்தா அது டாப் 5 இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிலேட்டட் டு அவர் ஃபுட் ஹேபிட்ஸ். வேற எதுவுமே கிடையாது, ஒன்லி டயட்ரி ஹேபிட்ஸ் தான். அதுல வந்து ஒரு ஏபிசி ஜீன்னு ஒன்று இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். எஃப்ஏபி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், ஃபெமிலியல் அடினோமேட்டஸ் பாலிபோசிஸ். அவங்களுக்கு பிறக்கும் போதே ரொம்ப thousands ஆஃப் பாலிப்ஸ் இருக்கும் கோலன்ல. அந்த ஜீன் மியூட்டேஷன் இருக்கு. அதுவும் ஒரு ப்ரொடெக்டிவ் ஜீன் தான், கேன்சர் ப்ரொடெக்டிவ் ஜீன். அது மியூட்டேஷன் வந்துருச்சுன்னா இட் வில் ஸ்டாப் ப்ரொடெக்டிங் அகேன்ஸ்ட் கேன்சர். ஸோ அதே மாதிரி தான் பிரக்கா மாதிரி தான் இதுவும். ஸோ அது மியூட்டேஷன் வந்துருச்சுன்னா அது கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி டியூமர்ஸ்க்கு வந்து அந்த ஜீன் இருந்தால் 10 வயசுக்குள்ளே கோலன் ரிமூவ் பண்ணும், இல்லைன்னா அவங்களுக்கு கட்டாயம் கேன்சர் வரும். ஸோ அது ஒரு ஃபெமிலியல் சிண்ட்ரோம், ரேர், வெரி ரேர். நாங்கள் அவ்வளோலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருக்கோம், கேன்சர் வராமல் பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதே மாதிரி கோலன்ல இன்னொன்று லிஞ்ச் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் சில மியூட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து மல்டிபிள் ஆர்கன்ஸ் வரலாம், கோலன், யூட்ரஸ் இதெல்லாம் கூட வரலாம், பிரெஸ்ட் கேன்சர் எல்லாமே வரலாம். பிரெயின் டியூமர்ஸ் இதில் வந்து நிறைய ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கும் அந்த மியூட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான ஜீன் அதில் வந்து P53யும் அகைன் இட்ஸ் அ கேன்சர் ப்ரொடெக்டிவ் ஜீன். அதில் மியூட்டேஷன் வந்ததுன்னா அந்த ஜீன் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால நிறைய டியூமர்ஸ் வரும், மல்டிபிள் டியூமர்ஸ், உடம்பு ஃபுல்லா ஹெட் டு ஃபுட் வரலாம். இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா கேன்சர் ரிஸ்க் இஸ் வெரி ஹை. ஸோ நம்ம இப்போ பட் ரிஃப்ளெக்சிவ் ஸ்கிரீனிங் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பிளட்ல பார்த்து P53 மியூட்டேஷன் இருக்குன்னு சொன்னோம்னா எந்த பகுதியில் எங்க இடத்துல ஒரு சின்ன ஸ்வெல்லிங் வந்தா கூட அவங்க கேன்சர் தான் நினைக்க போறாங்க. இட்ஸ் கோயிங் டு ஸ்பாயில் their quality of life. ரிஃப்ளெக்சிவா ஜெனரல் பாப்புலேஷனுக்கு நாங்கள் ஸ்கிரீனிங் பண்றதுல கேட்கும் போது நாங்கள் பண்ண மாட்டோம். பட் ஒருத்தருக்கு ஃபேமிலியில இருந்தா கட்டாயம் பண்ணணும். ஸோ வாட் வி டூ, வி ஹாவ் அ டெடிகேட்டட் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் our hospital, molecular oncology. ஒரு டெடிகேட்டட் ஜெனட்டிசிஸ்ட் இருக்காங்க. ஸோ வி சென்ட் த பேஷண்ட் டு தெம். ஒரு ஃபேமிலி பெடிகிரி சார்ட் வரைஞ்சி யார் யார் இருக்காங்க ஃபேமிலியில் ஒரு 3-4 ஜெனரேஷன்ஸ் முன்னாடி வி ஹவ் டு ட்ரேஸ். ஸோ அவங்க ஒரு பெரிய மதர் சைட் ஃபாதர் சைடு எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன இருந்ததுன்னு நமக்கெல்லாம் வி வில் ரிமெம்பர். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ரிமெம்பர். இட்ஸ் அ வெரி குட் திங். யாருக்காவது இருந்ததுன்னா ஜஸ்ட் நோட் இட் டவுன். அவங்களுக்கு என்ன இருந்தது, அவங்களுக்கு என்ன ரிலேஷன், இட் வில் எஸ்டிமேட் அவர் ஹெல்த் ரிஸ்க் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி மேப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் வி ஹவ் டெவலப்ட் ஓவர் த லாஸ்ட் 2 years. மாலிகுலர் டியூமர் போர்டு அண்ட் மாலிகுலர் ஆங்காலஜி வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பற்றி பேசுகிறோம், பட் டியூமர்ஸ் டயக்னோஸ் பண்ண அப்புறம் கூட ஜீன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு சி. தேவைன்னா பண்ணுவாங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு எல்லாருக்கும் ரிஃப்ளெக்சிவாக டெஸ்டிங் பண்ணுறது இட்ஸ் நாட் ஐடியல் yet. அண்ட் கமிங் பேக் டு பிரஸ்ட் கேன்சர், சாலிடாக இப்போது ஒரு சில விஷயம் என்னென்னா சின்னதாக ஒரு லம்ப் இருந்தாலே வந்துட்டு எல்லாரும் பயந்துடுறத பார்க்க முடியுது. அவ்வளோ பயம் தேவையா? அந்த எல்லா லம்புமே வந்து கேன்சர் தானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அதை? ஸோ எல்லா லம்பும் கேன்சர் கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ கீப் டெல்லிங். இஃப் தேர் ஆர் 100 lumps in the breast, less than 10 will be cancer. So that is it explains the rarity of the condition. So எல்லாருக்கும் அது கிடையாது. The idea is to diagnose it early. So அதுக்கு தான் நான் வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவேன். நான் மேமோகிராம் கூட அந்த அளவுக்கு நான் சொன்னது கிடையாது. பட் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்லேயே 80% ஆஃப் ஸ்வெல்லிங்ஸ் பிடிச்சிடலாம் கரெக்டாக பண்ணோன்னா. அது நம்ம பண்ணுறதில்ல. நிறைய பேர் அது பயத்துலையும் பண்ணதுலையே தொட்டு பார்க்கும்போது எதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அவங்க வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் மேனோவர் கூட அவங்களால பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஈவன் ஆக்சுவலி லம்ப் இருந்தாலே அதுக்கு பயந்துட்டு அவங்க போகிறதே கிடையாது, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் திங்க் இட்ஸ் பீன் போர்ட்ரேட் இன் த ராங் வே. நான் பேஷண்ட்ஸ் கிட்ட இன்ஃபேக்ட் சொல்லுவேன், இட் இஸ் ஈஸி டு ட்ரீட் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் தேன் டயபெட்டிஸ். Diabetes is lifelong treatment. Early stage cancer, your treatment will get over in like 6 months. 6 மாசத்துல நீங்க கியூர் ஆகி சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு போங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ ஆனால் அந்த ஃபியர் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பார்க்குறோம், அட்வான்ஸ் ஸ்டேஜ் பார்க்குறோம், நிறைய கீமோதெரப்பி கொடுத்து பேஷண்ட் ரொம்ப சிக்காகி அந்த மாதிரி தோஸ் மெமரிஸ் ஆல்வேஸ் ஆர் இன் அவர் மைண்ட். ஸோ ஐயோ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆகிட போகிறது அப்படின்னு ஒரு பயத்தில் நிறைய பேர் வருதில்லை. பட் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் தட். எந்த லம்பாக இருந்தாலும் we have to document. இப்போ 21 வயசுல ஒரு பொண்ணுக்கு breast examine பண்றாங்க, லம்ப் இருக்குன்னு.
உடனே போய் டாக்டரை பார்க்கறது தான் ஐ வுட் ரெக்கமெண்ட். அந்த லம்ப் பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட், 21 வயசுல மேமோகிராம் கட்டாயம் பண்ண மாட்டோம். ஸோ வி வில் டூ அன் அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட்லேயே அது பினைனா மெலிக்னன்ட்டானு கிளியராக சொல்லிடும். வி ஹேவ் சம்திங் கால்டு பிராட்ஸ் கேட்டகரி, பிரெஸ்ட் இமேஜிங் ரிப்போர்ட்டிங். ஸோ அதில் பேஸ் பண்ணி அது ஒரு சாதாரண கட்டியா இல்லைன்னா ஒரு கேன்சர் கட்டியான்றது ஓரளவுக்கு ஐடியா தெரியும். நம்மளுக்கு சஸ்பிஷன் இருக்கு ஒரு மாதிரி கேட் ஆன் த வால் அப்படின்னா அதில் FNACன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. நீடில் போட்டு சில செல்ஸ் எடுத்து பார்த்து அதில் கேன்சர் செல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறது. ரிசால்வ் இஸ் நீடட். வெறும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அல்ட்ராசவுண்ட் அண்ட் பேத்தாலஜி. இதுக்கு ட்ரிபிள் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், ட்ரிபிள் இவாலுவேஷன். ஸோ இது ஒரு நல்ல பிரெஸ்ட் கிளினிக், ஒரு இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் தெம். நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீடில் போடாமல் தெர்மல் இமேஜிங்கில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ தெர்மல் இமேஜிங் வந்து இட்ஸ் அ யூஸ்ஃபுல் அட்ஜெக்ட், பட் டயக்னோஸ் பண்ண முடியாது. வி ஆல்சோ ஹேவ் தட் ஸ்க்ரீனிங் மொடாலிட்டி வித் அஸ். நாங்களும் யூஸ் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலில். பொதுவாக என்ன நினைப்போம், இந்த டியூமர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். கேன்சர் செல்ஸ் வந்து கொஞ்சம் தே ஆர் ஹைலி வாஸ்குலர், கொஞ்சம் தே வில் பி ஹாட். ஸோ இந்த ஹாட் டியூமர்ஸ் வந்து இன்ஃப்ராரெட் இமேஜிங்கில் வி கேன் பிக்அப். இந்த சாதாரண கட்டி, இந்த ஃபைப்ரோடினோமா, லைப்போமா, இந்த மாதிரி கொழுப்பு கட்டி, இதெல்லாம் வந்து தேர் நாட் ஹாட் டியூமர்ஸ், தேர் கோல்ட் டியூமர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் இமேஜிங்கில் பிக்கப் ஆகாது. தட் இஸ் ஆல்சோ அன் அப்கமிங் திங். பட் அது வந்து ஒரு பொதுவான ஒரு பாப்புலேஷன் ஸ்க்ரீனிங் டூலாக நிறைய பேரால ரெக்கமெண்ட் பண்ண முடியல. பட் இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஐயோ எனக்கு மேமோ வேண்டாம், எனக்கு MRI-லாம் வேண்டாம் அப்படின்னு அப்ரிஹென்சிவாக இருந்தாங்கன்னா இந்த டிவைஸ் அவங்க மேலே வச்சுட்டு ஒரு 5 minutes வச்சு அந்த தெர்மல் கேப்சர் பண்ணிடும். இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்லாமும் நிறைய வந்துட்டு இருக்கு. 30 to 40 years செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் 20 பண்ண ஆரம்பிக்கிறீங்க, 30 நிறுத்தக்கூடாது. டில் த லாஸ்ட் பிரெத், மந்த்லி ஒன்ஸ், தட் ஷுட் பி லைக் அ காஸ்பல் கம்ப்ளீட். அது நான் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், கேலண்டரில் அந்த டேட்டை குறிச்சிடுங்க. வருஷத்துக்கு 12 times பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணணுன்றது மாசம் சர்க்கிள் பண்ணிடுங்க. அப்படிதான் பண்ணணும். மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம 5th day of cycleன்ற கொஸ்டின் கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து குறிப்பிட்ட டேட்ல நீங்க போட்டுருங்க. எப்படி இந்த டேட்ல நான் இதை பண்ணணும் அப்படின்னு கூகுள் கேலண்டர் செட் இட் அப் இன் யுவர் கூகுள் கேலண்டர். டுடே இஸ் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுங்க. டூ இட், தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், இட் எண்ட்ஸ் தேர். பட் 35ல வந்து அகைன் நான் அதான் சொன்னேன், 30 yearsலேயே வந்து மோஸ்ட் பீப்புள் கன்சீவ் பை 30. தே வுட் ஹாவ் அ ஃபேமிலி ஃபிசிஷியன், யாராவது ஒரு கைனகாலஜிஸ்ட் யாராவது இருப்பாங்க. whomever they are comfortable. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர், கைனகாலஜிஸ்ட், ஆங்காலஜிஸ்ட் கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆங்காலஜிஸ்ட்க்கு, பிகாஸ் people talk too many things. ஸோ யாருக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, எனக்கு இன்னைக்கு காலையில் கூட I had a patient who came just for a breast examination. டவுட் இருக்கு, நீங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, பட் நீங்க பார்த்து சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ போய் 2 பிரெஸ்டையும், ஆம்பிட்ஸ், நெக் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு அவங்க வாயில சொல்லட்டும். ஸோ பிகாஸ் our hands are more sensitive than the patient's hands. நம்ம நிறைய டியூமர்ஸ் பார்க்கறதுனால கரெக்டாக எது டியூமர் எது இல்லைன்றதை நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் வி டூ தட் எவ்ரி இயர். அடிக்கடி பண்ணோன்னு அவசியம் இல்லை. எந்த ஹெல்த் செக்கும் அடிக்கடி பண்ணவே கூடாது. இட் லீட் ஒன்லி டு ஆன்சைட்டி, பிகாஸ் ஐ பிலீவ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஹெல்த்தி. ஓகே, ஸோ வி ஆர் நாட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் அட் ரிஸ்க் ஃபார் எனி டிசீஸ். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஹெல்த்தி. நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா ஹெல்த் செக் பண்றதுல there is no use. அப்ப chances are higher for whom? எந்த ஏஜ் கேட்டகரிக்கு வந்து சான்சஸ்? elderly age. about எல்லா menopause time அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கலாமா? மெனோபாஸ் டைம்லன்னு கிடையாது. இது வந்து 40ன்றது பேஸ்ட் ஆன் ஓவரால் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர். ஸோ ஹையஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் வந்து அரௌண்ட் 55 to 65 years தான் பொதுவா. எல்டர்லி ஆக வரும், ரேரா வரலாம், பட் அந்த மேக்ஸிமம் இன்சிடென்ஸ் இஸ் அரௌண்ட் தட் 55 to 65 அண்ட் பியாண்ட். அண்ட் இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இருந்தாலும், சர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இருந்தாலும் இங்க வந்து தடுப்பூசிகள்லாம் வந்துருச்சு. பட் அதோட அவேர்னஸ் வந்து இங்க இருக்குங்களா? ஏன்னா இப்போ அதுவுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லா இடத்துலயும் எல்லா டாக்டர்ஸும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பார்க்க முடியுது. I think upcoming generations cervical cancer vaccine is a part of a vaccination program. So I think அடுத்த generation கண்டிப்பா இப்ப இருக்கிற குழந்தைங்களோட சார்ட்ல அது வந்துருச்சு. பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35+ இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லைங்கிறத என்னால் பார்க்க முடியும் சில இடங்கள்ல. ஸோ சர்விக்கல் கேன்சருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி இருக்கு, நீங்க போய் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாத பார்க்க முடியும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வேக்சினுக்கு ஒரு கேட்ச் என்னன்னா, it should be given before the first viral exposure. It comes through a sexual exposure. So அதுக்கு முன்னாடி அந்த வேக்சினை போட்டாதான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. Once the virus enters the body, we will never know how it enters. நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியே கிடையாது. அது once உள்ள போயாச்சுன்னா the vaccine becomes not so effective. இப்போ வேக்சின் போட்டா 95% chance of cervical cancer குறைக்கலாம் அப்படின்றப்போ after the exposure to the virus it becomes less. So அந்த வைரஸ் உள்ள நுழையும் போதே அதுக்குள்ள ஆன்டிபாடி ரெடியா இருக்கும். அண்ட் ஏன் இதுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, பிகாஸ் அந்த cervical cancer ஒரு சில வைரல் ஸ்ட்ரெயின்ஸ்னால தான் வருது, மியூட்டேட் ஆகாது. டிஎன்ஏ வைரஸ் மியூட்டேஷன் அவ்வளோ வராது. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக வேக்சின் கண்டுபிடிச்சி போட்டாங்க. பட்
இதெல்லாம் தாண்டி I have to tell, even without the vaccine, the disease is coming down. Why? Because of a good pap smear. இத்தனை வருஷமா நம்ம அந்த pap smear-ஓட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அந்த டிசீஸோட இன்சிடென்ஸே தன்னால் குறைஞ்சிட்டு வருது. மொரோவர் முன்னாடி நிறைய சில்ட்ரன் ரிப்பீட்டட் எக்ஸ்போஜர்ஸ் இருந்தது. இப்போ வந்து குட் ஹைஜீன் இருக்குது, ஃபியூவர் சில்ட்ரன், லேட்டர் சில்ட்ரன். ஸோ இதெல்லாம் வரதுனால அந்த நேச்சுரல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் சர்வைக்கல் கேன்சரும் அது இட் பிகம் வெரி ஆப்சலீட். கேன்சர் வந்துருச்சுன்னா அதை டயக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துடுது. ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து கண்ணாடியை பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. டயக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்க? பிரெஸ்ட் கேன்சர் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேன்சர். ஏன்னா தி பிரெஸ்ட் இஸ் அன் ஐடென்டிட்டி ஃபார் அ உமன். ஒரு ஆர்கனை இழக்க போகிறோம் அப்படின்றத வந்து பிகாஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி உமன் பிரெஸ்ட் கேன்சர் டயக்னோசிஸ் வந்தாலே அவ்வளோதான் பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணி ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. பட் அக்செப்டன்ஸ் வில் நாட் பி தேர் பிகாஸ் தே ஆர் லூசிங் ஐடென்டிட்டி. முடி கொட்டும், பிரெஸ்ட்டு இருக்காது. ஸோ ஆல் தி ஒரு உமனுக்குள்ள ஃபெமினைன் ஐடென்டிட்டி போயிடும். அது எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது இட் இஸ் டஃப். பட் இன்னைக்கு வந்து இவ்வளோ ரீசெண்ட் அட்வான்சஸில் மாஸ்டெக்டமி இல்லாமல், மாஸ்டெக்டமி இஸ் கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் த பிரெஸ்ட், அது இல்லாமல் கன்சர்வேஷன் சர்ஜரிஸ் ஆர் ஆல்சோ பாசிபிள். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள். ஓகே. ஸோ நம்ம இந்த பேஷண்ட் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை பிரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா வி கேன் டெல் தெம் இன்னைக்கு பண்ணிக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி லெஃப்ட் பிரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி ரைட் பிரெஸ்ட்டை கொண்டு வரலாம். இல்லை வித் அடிக்வெட் எக்ஸ்ட்ரா தெரப்பீஸ் லைக் கீமோதெரப்பி, ரேடியேஷன்லாம் கொடுத்து அந்த டியூமரை மட்டும் எடுக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல் திஸ் இஸ் பாசிபிள் இன் ஏர்லி ஸ்டேஜஸ். ஸோ ஸ்டேஜ் 3 வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஆஃபர் பண்ணலாம். ஸ்டேஜ் 4 அஃப்கோர்ஸ் அது ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிடும். ஸோ அப்போ நம்ம சர்ஜரி சொல்ல மாட்டோம் ஜென்ரலாக. பட் இந்த ஸ்டேஜ் 3 வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொலாபரேட் பண்ணாங்கன்னா வி கேன் சேவ் தி ஆர்கன். ஸோ அந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்திருக்கும். இதுலேயுமே சில பேருக்கு ஃபியர் வரும், பிரெஸ்ட் பின்னாடி விட்டுட்டோம்னா அதில் இருக்கிறதுல திருப்பியும் அதிலே வந்துருமா அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. குட் ஹேண்ட், குட் சர்ஜிக்கல் ஹேண்ட் இருந்ததுன்னா whole breast remove பண்றதுக்கும் டியூமர் மட்டும் ரிமூவ் பண்றதுக்கும் there is no difference. If we have the right patient and the right surgeon, outcomes are same. இங்க முக்கியமான ரோல் எது ப்ளே பண்ணுது அப்படின்னா, அவங்களால சில நேரங்களில் அஃபோர்ட் பண்ண முடியல அந்த காஸ்ட் அப்படிங்கிறப்ப இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, நம்மளுக்கு இன்சூரன்ஸ்ல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அதுக்குமான அவேர்னஸ் இங்கே இல்லை. ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஒரு டீசென்ட் இன்கம், மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் இஸ் டு இன்வெஸ்ட் ஆன் ஹெல்த். நெக்ஸ்ட் செக்டர் கவர்மெண்ட் செக்டரில் அடுத்து பார்க்கலாம். பட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் லைஃப் இன்சூரன்ஸை விட ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இத்தனை பிரச்சனைகளில் ஆர்கன் இழக்க போகிறோமா, கீமோ சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஃபைனான்ஸ் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு ஆவரேஜாக ஒரு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக. பீப்புள் ஹூ கே நாட் அஃபோர்ட், டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் ரியலி வெல். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கரெக்டான இன்ஸ்டிடியூஷனில் போய் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா ஒரே இன்ஸ்டிடியூஷன்லேயே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கார்டில் முடிச்சுக்கலாம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு கூட இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல், தேர் சப்போர்ட்டிங் வெல். அண்ட் நிறைய விஷயங்கள் என்னன்னா, ஒரு ஸ்டேஜை தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு பார்ட்டில் ஒரு கேன்சர் வருது அப்படிங்கிறப்ப நம்ம ஆப்ரேட் தான் பண்ணணுங்கிறத நீங்களே சொல்கிறீங்க. ஸோ அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கே இங்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆப்ரேட் பண்ணால் வந்து அதுக்கப்புறம் நம்மளால நம்ம கையில் எதுவுமே இல்லை. இஸ் இஸ் அ மித்? ஆப்ரேட் பண்ணால் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அது அவங்க அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இதை வந்து தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் இல்லை. இஸ் இஸ் அ மித் ஆர் வந்து இது அவ்வளோதான ஃபேக்டர் தானா? இந்த கொஸ்டின் வந்து பயோப்சிக்கு நிறைய வரும். பயோப்சி பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகிடும், நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 4 ஆக்கிடுவீங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பயோப்சி இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேன்சரை ட்ரீட்டே பண்ண முடியாது. சில கேன்சர்ஸ் பண்ணக்கூடாது தான் பயோப்சி. அதில் வீணோ எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் சர்ஜரி பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். ஒரு சாலிட் ஆர்கன், பிளட் கேன்சர்ஸ் விடுங்க, ஒரு ஆர்கனோட டியூமர் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு அந்த டியூமரை ரிமூவ் பண்ணாதான் தெரியும். இல்லைன்னா வி வில் ஹாவ் நோ வே. கேன்சர் செல்ஸ் வந்து பயாலஜி இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒரு 10 கேன்சர் செல் இருக்குன்னா அதில் ஒரு 7-8 கேன்சர் செல் ஒரே மாதிரி நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட், கீமோ, ரேடியேஷன் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் ஆகும். அதில் 1-2 கேன்சர் செல்ஸ் வில் பி ரோக் செல்ஸ், தே வில் நாட் ரெஸ்பாண்ட் டு எனி ட்ரீட்மெண்ட். அதுக்காக தான் சர்ஜரி. இப்போ நம்ம அதை சர்ஜரி பண்ணாமல் அதை விட்டுட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மெடிசனோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் when we go back to our old bad lifestyle, those cells will start becoming bigger and spread. ஸோ இங்கே கம்மிங் டு விஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கே வந்து தி மோஸ்ட் சீனியர்ஸ் இன் ஆன்காலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ தமிழ்நாடோடைய ரொம்ப சீனியர்ஸான டாக்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்கன்னு தெரியும். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து இப்போ தண்டையார்பேட்டில் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு, விஎஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்கிறப்ப அங்கே எப்படி இருக்குது சர்வீஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? We are extremely proud of that too, because
North Chennai is a dream and ரொம்ப சந்தோஷமான விஷயம். We have started working there also. OPD has started soon. எல்லாமே it's a part of a multi specialty, but cancer already start பண்ணியாச்சு. அங்க radiation facilityயும் இருக்கு. We are all working as a group. So எல்லாருமே வந்து we meet at tumor boards. We meet in various hospitals. So this is a group of hospitals, meaning ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்றாங்கன்னா அதே ட்ரீட்மெண்ட் தான் அந்த பேஷண்ட் எங்க போனாலும் கிடைக்கும். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஆஃப் அ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ தீஸ் ஆர் நாட் இண்டிவிஜுவல் திங்ஸ். இங்க வந்து இப்போ நான் விஎஸ் கீழ்பாக்கில் ஒரு பேஷண்ட் கீமோ போடுறேன்னா அதே பேஷண்ட் நான் தண்டையார்பேட்டில் போனேன்னா அதே கீமோ தான் வரும். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அ கம்பைன்ட் ப்ராக்டிஸ், இட் இஸ் அ யூனிஃபைட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போதைக்கு அங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஐ திங்க் வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் டு மூவ் ஆன் அண்ட் have more inpatient services. So இப்போதைக்கு outpatient start பண்ணிருக்கோம். Okay. Soon we'll have all the facility. இங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி இயர்ஸ்ல. இப்போ தண்டையார்பேட்டிலே வந்து அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாமே இருக்கீங்க. ஸோ அதே செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பீங்கிறது தெரியும். உங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு இப்போ வரைக்கும். பட் இன்னும் போக போக இப்போதான் ஓபிடி ஆரம்பிச்சிருக்கீங்கிறப்ப போக போக இன்னும் நிறைய அங்கேயுமே வந்துட்டு இன்பேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிப்பாங்கிறப்ப அதை எப்படி பேலன்ஸ் பண்றீங்க, என்ன ஃபோக்கஸ் வச்சிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? It is the fastest growing specialty because incidence ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு and நம்ம வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எடுத்துக்க முடியாது. ஒரு கைனகாலஜிஸ்ட் எப்படி ஒரு டெலிவரிக்கு ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க கேட்டீங்க எப்படி வந்து பேஷண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஒரு பேஷண்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் பத்தி டயக்னோசிஸ், we call it breaking bad news. அந்த பிரேக்கிங் பேட் நியூஸ் 45 மினிட்ஸ் ஆகும் ஒரு பேஷண்ட்டுக்கு. ஒரு நாளைக்கு நான் வந்து 6 பேர் புதுசா வராங்க கேன்சரோடனா I have to spend at least 4 to 6 hours explaining to them. Yes. Ideally. So, ideal thing is to break practice. நம்ம நிறைய வந்து VSல வந்து it is a very very streamlined practice. It goes in a flow. So, it is like a routine. எதுவுமே அங்க chaotic-ஆவே இருக்காது. யாரோ ஒருத்தர் பார்ப்போம், we have a tumor board discussion, we have a joint combined discussion with the senior oncologist. எங்களோட ப்ரொஃபஸர் டாக்டர் சுப்ரமணியம், his opinion is always எவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் he has seen everything in oncology over the past 50 years. ஒரு birth of simple chemotherapy drugs also he has seen. So his experience is extremely vast and I would say his experience is more than my age. So அந்த மாதிரி இருக்கு. So he's been an amazing mentor and இன்னி வரைக்கும் we look up on him as a mentor for giving treatment decisions. So he's involved in almost all of the treatment decisions. We manages patients individually and அதே மாதிரி என்ன ஆகும்னா மீதி இருக்கிற பிரான்ச்சஸ்லயும் people come for the tumor boards, present cases there. எங்களோட ஒப்பீனியன் சீனியர், we have Dr. Bose, senior surgical oncologist. So அவங்க எல்லாருமே வந்து ஒரு joint tumor boardல we discuss. Okay. So we take it one step at a time. I would also say that except for 1 or 2 cancers, கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் நெவர் அன் எமர்ஜென்சி. இன்னைக்கு டயக்னோஸ் பண்ணி நாளைக்கு கீமோதெரப்பி போடணுன்ற அவசியமே கிடையாது. வி ஹாவ் டு டேக் ஆர் டைம். அந்த 1 வாரம் 2 வாரம் உட்காந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் போடுறதுக்கு பொறுமையாக போடணும். பேஷண்ட்டுக்கு இன்னொரு 1 வாரம் ஃபைனான்சஸ், ஃபேமிலி, லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் தரணும். ஸோ தே கம் வித் லைக் 6 months ஆஃப் டியூமர். அந்த 1 வாரம் 2 வாரம் we have to give them a buffer time to get ready for treatment. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இன்னைக்கே வந்து இல்லை நாளைக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு மென்டல் செட்டப்ல இருக்க மாட்டாங்க. ஸோ we have to prepare the patient well. எனக்கு ஐ ரீஅஷ்யூர் ஸ்டேஜ் 3 வரைக்கும் கட்டாயம் நான் உங்களுக்கு கியூரேட்டிவ் இன்டென்ட்டோட தான் ட்ரீட் பண்ணேன். உங்களுக்கு கியூர் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எவ்வளோ தூரம் நம்ம வந்து கேன்சர் ரெக்கரன்ஸ் வராம தடுக்கமோ அவ்வளோ பெட்டர். ஸோ ஐ வில் டூ மை பெஸ்ட். பேஷண்ட் கிட்டே இருந்து என்ன கோஆப்ரேட் பண்ணும், அவங்களோட டயட்ரி சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது, எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, we sit with the patient and do it every time. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வரப்பையும் ஒவ்வொரு விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்களும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் endeavors. Thank you so much.